நீ எப்படி வாழ போறியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாகும்போது இந்த உலகமே மதிக்கிற பெரிய பணக்காரனாதான் சாகணும். எல்லாருக்கும் வணக்கங்களே, வெல்கம் பேக் டு தி எஸ்ஜே அஃபிஷியல் வீடியோ. நான் தான் அவங்க எஸ்ஜே. இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷனோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வித் ஓபி கலெக்ஷனோட தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷனோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி வீடியோட இடையில அப்படி இல்லைனா வீடியோட எண்டில் சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஐடியோட ஒர்த் அண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருக்கோங்க. அதுக்குன்னு கண்ட கமெண்ட்லாம் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா நானும் கழிச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க கைஸ், அவர் வச்சுருக்க பயோ தூக்கிட்டு நம்மளோட நேமை வச்சுருக்கோம். யார் ஐடியா இருந்தாங்கன்னா நம்ம நேம் தான் அங்கே இருக்கணும். ஸோ வாங்க நேமை வச்சுட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லெவல், இந்த ஐடியோட லெவல் பார்த்திங்கன்னா 67. அதே மாதிரி லைக் பார்த்திங்கன்னா ஒரு 1.16K லைக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லைக் கிட்ட வந்துருக்கு. ஸோ தரமான ப்ரொஃபைல்னு சொல்லலாம். ஸோ வாங்க கைஸ் அடுத்து கன் கலெக்ஷன் பார்க்க போகலாம். கன் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வேலட் கலெக்ஷன் பார்த்துருவோம். ஏன்னா வேலட் கலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி 360 வேலட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் லைட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான காஸ்டியூம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் கேமே இன்ஸ்டால் பண்ணி இந்த காஸ்டியூமை பார்த்தோன்னே வேறு மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஷர்ட் பண்டில், அது டாப்பு. இது பார்த்திங்கன்னா வந்து வெனம் பண்டில். அடுத்து பார்த்திங்கன்னா பன்னி காஸ்டியூம் இருக்குது. அதே மாதிரி பிரேக் டான்ஸ் பண்டில். இதெல்லாம் ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருமே தெரியும், இதெல்லாம் எவ்வளோ ரேருன்னு சொல்லி. அடுத்து ஒரு ரெட் கலர் டிஷர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து அந்த ரேம்பேஜ் பண்ணி சொல்லுவாங்க, கலராக கொஞ்சம் மாதிரி மாறணும். ஸோ அந்த பண்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோபுரா பண்டில் இருக்குது. இது எல்லாமே ஒரு காலத்தில் ரேராக இருந்துச்சு, இப்போவுமே ரேராக தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் என்கிட்ட அந்த ஐடி பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மட்டும் அட்மின் நான் இருப்பேன். ஸோ எனக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வாலண்டியராக மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா ஹல்க்கு பண்ணுறது, ஹல்க்காக அந்த பென்டன்லாம் வருங்களா 4 ஆம்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, புதுசாக இருக்குது. எல்லா காஸ்ட்டுமே எனக்கு புதுசாக தான் இருக்குது. நிறைய காஸ்ட்யூம் வந்து க்யூட்டான காஸ்ட்யூம்லாம் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ரேர் காஸ்ட்யூம் ஏகப்பட்ட காஸ்ட்யூம் எடுத்துக்கிட்டாரு. 360 வச்சிருக்காரு வேலட் கலெக்ஷன். ஒரு தரமான வேலட் கலெக்ஷன் சொல்லலாம். வேலட் கலெக்ஷன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நான் வீடியோ வந்து 2.xல போட்டு வரேன். ஸோ ஏன்னா வந்து நான் பேசுகிறதுக்கு எனக்கு அந்த வேலட் கலெக்ஷனை பற்றி நிறையா வந்து புதுசாக இருக்கனால அதோட நேம்ஸ் எல்லாம் தெரில. எனக்கு தெரிஞ்ச வரையுமே நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறையாமே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஓல்டு கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். நான் வந்து இது வந்து நியூ கலெக்ஷன் ப்ளஸ் வந்து ஓல்டு கலெக்ஷன் உள்ள ஒரு தரமான ஐடின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 டாப் கிரிமினல் இருக்குது. சாரி கைஸ் 3 டாப் கிரிமினல் இருக்குது. அதுவுமே வந்து வீடியோட எண்டில் தெரியும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு தரமான கலெக்ஷன் சொல்லலாம். இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு ஹை ப்ரோ இந்த கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் எவ்வளோ வருஷமாக ஐடி செல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னோட குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே ஐடி செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே ஹாப்பி பையர்ஸ் இருக்காங்க. ஒரு இஷ்யூ வந்தது கிடையாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஐடி செல் பண்ணணும், பை பண்ணணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே கைஸ் வாங்க எமௌண்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். எமௌண்ட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தரமான எமௌண்ட் கலெக்ஷன் தான் வச்சுருக்காரு. இது எல்லாமே வீடியோவில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வந்து அனிமேஷன் வச்சுருக்காரு. அந்த என்ட்ரியில் வரும்ல அந்த அனிமேஷனில் ஒரு 6 வச்சுருக்காரு. எல்லாமே பங்கமான கலெக்ஷனாக தான் இருக்குது. இந்த அக்கௌண்ட் இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி வேறு எதனா வந்து சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து லோ ப்ரைஸில் அக்கௌண்ட் வந்து செல்லுக்கு கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்லாம் இருந்துச்சுன்னா செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு செல் பண்ணி தரேன். ஸோ மினிமம் வந்து 15 மினிட்ஸ், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 days ஓகேவா. அதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் கம்பல்சரி நான் செல் அடித்து தந்துடுவேன். நான் சொல்கிற ப்ரைஸ் ஓகேனா. அப்புறம் வந்து நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஒரு லைக்கும் போட்டுவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இதோட லீவ் ஆகிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீவ் ஆகிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.